ஏதாவது பைத்தியம்
Hare Krishna, everyone. Welcome back to Navadvip, Exploring Navadvip by your servant Rasayana Kathadas. உங்களுடைய servant இன்னிலிருந்து கடந்த அடுத்த ஒரு few weeks-காக at least for 9 weeks, 9 to 10 weeks, for 2 months, உங்களுக்கு by the mercy of Srila Prabhupada, by mercy of all the Vaishnavas, we will all go to a beautiful virtual yatra to Navadvip, Mayapur Dham. श्रीधाम मायापुर धाम की जय। नमाम विष्णुपदाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामी निति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधार श्रीवास आदि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஓகே, ஸோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏன் இது மாதிரி ஒரு வர்ச்சுவல் யாத்ரா போறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் இந்த செஷன், ரைட்? ஸோ ஃபார் த நெக்ஸ்ட் 45 மினிட்ஸ் 50 மினிட்ஸ்க்கு வந்து இன்னைக்கு செஷன் வந்து எப்படி நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் மாயாப்பூர் தாம். அதாவது நீங்க நிறைய பேர் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டீங்க, ஃபிளைட்ஸ் எல்லாம் புக் பண்ணியாச்சு, ரூம்ஸ் எல்லாம் புக் பண்ணியாச்சு, எல்லாரும் பேமெண்ட்டும் பண்ணியாச்சு, எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு பி ரெடி, ரைட்? ஆனா எதுக்கு நம்ம போறோம்? வாட் இஸ் மாயாப்பூர் தாம்? நம்ம ஆக்சுவலா மாயாப்பூர் தாம் பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க, ரைட்? lot of the devotees are coming for the first time to Mayapur. இல்லீங்களா? எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் டைம் போக போறீங்க? நவத்வீப் மாயாப்பூர் தாம்க்கு எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் டைம் போக போறீங்க? இது வரைக்கும் யாருமே போகவே இல்லை. 2, ஓகே, 3 hands. ஓகே, நிறைய பேர். ஓகே, lot of people. நிறைய people இருக்காங்க, right? So many people, right? 7 so far. Okay, 7 out of 15, almost half, 50% of the joinees here இங்க வந்து இது வரைக்கும் மாயாப்பூர் போனதே இல்லை, ரைட்? ஸோ சில பேர் வந்து 4 years back, sorry, 3 years back ஆல்ரெடி போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ நிறைய பேர் மீதி பேர் வந்து they are coming for the first time. ஓகே, ஸோ அதனால நவத்வீப் மாயாப்பூர் தாமுடைய மகிமை என்ன, ரைட்? அங்கே யார்தான் இருக்காங்க, எதற்காக மாயாப்பூர் தாம் கோலோக விருந்தாவன்ல இருந்து நம்ம பூலோகத்துல வந்திருக்காங்க, ரைட்? அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம வந்து பேச போறோம், பார்க்க போறோம். ஓகே, as usual, as always, நம்ம எல்லா செஷன்ஸுமே it is a humble dedication, as this presentation is a humble offering to AC Bhaktivedanta Swami Srila Prabhupada. ஏன்னா நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, if you carefully analyze, right, இந்த ஒருத்தர் மட்டும் இல்லாம இருந்தார்னா, அதாவது அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாத் மட்டும் இல்லாம இருந்தார் நம்ம வாழ்க்கையில, we would have never got to know about anything. முழுமுதல் கடவுள் கிருஷ்ணர் யாரு, சைத்தன்ய மகாபிரபு யாரு, நித்யானந்த் பிரபு யாரு, கடவுள் யாரு, இந்த உலகம் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி நடக்குது, இந்த தாம் எல்லாம் எதுக்கு இருக்காங்க, இந்த நிறைய தாம்கள் இருக்காங்க இல்லையா? விருந்தாவன், ஜெகநாத் பூரி, காஷி, காஞ்சிபுரம், நம்ம தென்னிந்தியால, சவுத் இந்தியால இத்தனை தாம்ஸ் இருக்குது. எதற்காக இருக்காங்க இந்த தாம்ஸ் எல்லாம்? ஸோ ஸ்ரீல பிரபுபாத் மட்டும் இருந்தார், நம்ம வந்து எது பத்தி தெரிஞ்சிருக்க மாட்டோம், ரைட்? ஸோ தட் இஸ் வை எப்பவுமே we should offer our thanks, heartfelt thanks. சும்மா கார்பரேட் லைஃப்ல சொல்ற மாதிரி ஒரு தேங்க்யூ, நன்றியோ நம்ம சொல்லக்கூடாது, சொல்லாம from your heart, full உள் மனசோட
Srila Prabhupadaக்கு நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்லணும். Because it is only because of him that we know about God and his dhams, right? வேற எந்த ரீசன் இல்லாம, right? That's the only purpose. That's the only, he is the only reason why we are talking here. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தாம் போறது காரணம் வந்து இந்த ஒருத்தர் மட்டும்தான், right? So Srila Prabhupada ki jai. With that, let us start. Five. Okay, நீங்க எல்லாரும் கை தூக்கி இருக்கீங்க. You can lower your hands. Whoever have raised your hands, நீங்க கை lower பண்ணலாம். Okay. Now, ஒரு 500 plus yearsக்கு முன்னாடி, around almost 540 yearsக்கு முன்னாடி, சைத்தன்ய மகாபிரபு, அதாவது முழுமுதல் கடவுள் கிருஷ்ணரே சைத்தன்ய மகாபிரபுவாக இந்த பூலோகத்துல வெஸ்ட் பெங்கால் கொல்கத்தால இருந்து 4 hours தூரத்துல இருக்க மாயப்பூர் தாம்ல, நவத்வீப் மாயப்பூர் தாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவதரிச்சார். Right? He appeared in that place. Okay. எதற்காக அவதரிச்சார்? That we will explore over the weeks. Okay. இந்த நவத்வீப் தாம்ல அவர் வந்து வந்தார். He descended, right? And நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நீங்க டெய்லி பகவத்கீதா கேட்டுட்டு இருக்கீங்க கேஷவப்ரியா மாதாஜியோட அனுகிரகத்தினால. You know that whenever Lord appears, he appears on his own. அவருடைய சொந்த விருப்பம்னால மட்டும்தான் பகவான் வந்து கீழே வராரு, right? Atma Mayaya Sambhavami Atma Mayaya, right? Krishna is very clearly explaining that I come here not because of karma, not because of any other reason. I come for my own self, on my own. எனக்காக மட்டும்தான், என்னோட டிவோட்டீஸ்க்காக மட்டும்தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி கிளியரா சொல்லுவார், ரைட்? ஸோ சைத்தன்ய மகாபிரபு இதே ஒரு ரீசன், அதே மாதிரி ஒரு ரீசனுக்காக வந்தார். நிறைய எக்ஸ்டர்னல் இன்டர்னல் ரீசன்ஸ் நிறைய இருக்கு. we will explore that with time. ஸோ இந்த இடத்துல இந்த நவத்வீப் தாம்ல கிருஷ்ணரே சைத்தன்ய மகாபிரபுவாக அவதரிச்சாரு. அண்ட் பலராமர், கிருஷ்ணருடைய மூத்த பிரதர் பிளஸ் சகா, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் கிருஷ்ணா, பலராமர் ஸ்ரீ நித்யானந்த பிரபுவாக அவதரிச்சார், ரைட்? ஸோ திஸ் இஸ் வேர் he appeared. Basically இதுதான் வந்து நவத்வீப் தாமோடைய பேசிக் டிஸ்கிரிப்ஷன். இப்போ இந்த பேசிக் டிஸ்கிரிப்ஷன் மட்டும் போதும், நவத்வீப் தாம் பத்தி இந்த ஒரு பேசிக் டிஸ்கிரிப்ஷன் மட்டும் போதும் சொன்னா அது மிகப்பெரிய முட்டாள்தனம். தட்ஸ் a greatest foolishness. ஏன்னு சொன்னீங்கன்னா, ஸ்ரீல பக்தி வினோத் தாக்கூர் ரொம்ப அழகா ஒரு புக் எழுதியிருக்காரு. ஆக்சுவலா பக்தி வினோத் தாக்கூர் நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு, ரைட்? he has given a lot of literatures for us to understand God properly. அதாவது பக்தி அப்படிங்கிற ஒரு தத்துவம் ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பக்தி வினோத் தாக்கூர் நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. அதுல ஒன் ஆஃப் த புக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ நவத்வீப் தாம் மகாத்மியா, ரைட்? நவத்வீப் தாம் மகாத்மியா. இந்த அத்தனை செஷன்ஸுமே இட் வில் பி பேஸ்ட் ஆன் தட் புக். ஸோ ஸ்ரீல பக்தி வினோத் தாக்கூர் இதை எழுதியிருக்காரு. அண்ட் நம்மளுடைய ஸ்ரீல பிரபுபாதோடைய ரொம்ப சீனியர் டிசைபிள் பிளஸ் சன்னியாசி plus very exalted Acharya Vaishnava, His Holiness Bhanu Swami Maharaj, இந்த புத்தகத்தோடைய டிரான்ஸ்லேஷன் கொடுத்திருக்காரு நமக்கு. Because Bhakti Vinod Thakur has written all his books in Bengali. நிறைய புக்ஸ், அவர் எல்லா புக்ஸும் வந்து பெங்காலியில் எழுதியிருக்காரு. few books in English அவரும் எழுதியிருக்காரு. and those books are now, even today, ஸ்ரீல பிரபுபாத் மென்ஷன் பண்ணியிருக்காரு நிறைய புக்ஸ்ல. ஸ்ரீல பக்தி வினோத் தாக்கூருடைய புக்ஸ் யூஎஸ்ல வந்து நிறைய இடத்துல வந்து ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. that's a different story. so இந்த புக் வந்து is the basis of all our sessions here. Okay, so Bhakti Vinod Thakur எழுதுறாரு இந்த புக்ல, in the beginning of the book, ஸ்டார்டிங்லயே எழுதுறாரு. அதாவது தேவர்களுடைய தலைவர் யாரு? பிரம்மாஜி. தேவர்களுடைய ஒரிஜின் தலைவர், லீடர், என்ன வேணா சொல்லலாம், பிரம்மா. அதாவது பிரம்மாவோட இன்டெலிஜென்ஸ் எப்படிப்பட்டதா அப்படின்னா, he has 4 heads. and அந்த 4 heads வச்சு, 4 brains வச்சு, தன்னுடைய இன்டெலிஜென்ஸ், டாப் கிளாஸ் இன்டெலிஜென்ஸ் வச்சு என்டையர் யூனிவர்ஸோடைய
கிரியேஷன் மேனேஜ் பண்றாரு, ரைட்? செகண்டரி கிரியேஷன். அப்படிப்பட்ட பிரம்மாவாலேயே இந்த நவத்வீப் தாம், மாயாப்பூர் நவத்வீப் தாமோடைய மகிமை ஃபுல்லா டிஸ்கிரைப் பண்ண முடியல. Right? Bhaktivinoda Thakur is very clearly explaining here that even the devatas headed by Lord Brahma do not know the unlimited glories of Navadvip Mandal. Even Lord Shiva can find no end to the unlimited glories of Navadvip Dham. அதாவது சிவபெருமான் கூட அவ்வளோ சிறந்த வைஷ்ணவர், ரைட்? சிவபெருமான் இஸ் பரம் வைஷ்ணவ, ரைட்? அவரால கூட இந்த நவத்வீப் தாம், நவத்வீப் மண்டல், நவத்வீப் மாயப்பூர் தாமோடைய மகிமை முழுசா சொல்லவே முடியல. தெர் இஸ் நோ எண்ட். ஒன்ஸ் ஆரம்பிச்சாருன்னா போயிட்டே இருப்பாரு, ரைட்? தேவர்கள், அத்தனை தேவர்களும் 33 கோடி தேவர்கள் இருக்காங்க நம்மளுடைய இந்த சிருஷ்டி, இந்த மொத்த சிருஷ்டியை மேனேஜ் பண்றதுக்கு. ஹெடட் பை பிரம்மா, சிவா அவருக்கு ஒரு ரோல் இருக்கு. அந்த அத்தனை பேராலையும் நவத்வீப் தாமோடைய மகிமை புரிஞ்சுக்க முடியும். அவங்களுக்கு தெரியும், பட் ஒன்ஸ் தே ஸ்டார்ட் தே cannot ஸ்டாப். அவ்வளோ இருக்கு, அவ்வளோ மகிமைகள் இருக்கு இந்த தாமோடைய. சரி, இவங்களா விடுங்க, இவங்களா வந்து அட்லீஸ்ட் மெட்டீரியல் வேர்ல்ட்ல இருக்காங்க, ரைட்? சிவபெருமானும் வந்து அட்லீஸ்ட் யூனோ ஹீஸ் ஆன் த எட்ஜ்ல இருக்காங்க. பிரம்மாஜி இஸ் ஆல்சோ இன்சைட் த மெட்டீரியல் வேர்ல்டு. நம்மளுடைய 33 கோடி தேவர்கள் வந்து இந்த பௌதிக உலகத்திலேயே இருக்காங்க, உள்ளுக்குள்ளேயே இருக்காங்க. ஓகே, அவங்க எல்லாரும் வந்து at some point, at some level, அவங்க எல்லாரும் கண்டிஷன்டா இருக்காங்க. இவங்க எல்லாரும் கட்டுண்ட ஆத்மாக்கள், ரைட்? ஒரு to an extent much higher than us, but not the highest. ஓகே, ஆனா ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பக்திவினோத் தாக்கூர் எழுதுறாரு, ஈவன் சேஷநாக், 1000 headed சேஷநாக், இவர் வந்து கட்டுண்டாத்மா கிடையாது. இவர் வந்து பகவானோடைய எக்ஸ்பான்ஷன், ரைட்? பகவானுடைய இட்டர்னல் அசோசியேட் சேஷநாக், ரைட்? அவரும் வந்து he is also stuck. Once he starts, he cannot finish. எழுதுறாரு பக்திவினோத் தாக்கூர், ரைட்? Since the 1000-mouth Shesha cannot describe it completely, பக்திவினோத் தாக்கூர் எழுதுறாரு, சேஷனாகாலையும் முழுசா நவத்வீப் தாமுடைய மகிமை சொல்ல முடியலனா, I, an insignificant living entity, how can I do so? என்னால எப்படி முடியும்? இது பக்திவினோத் தாக்கூர் எழுதுறாரு, யோசிச்சு பாருங்க. Right? One of the most stalwart acharyas in our parampara, மூத்த ஆச்சாரியர் நம்மளுடைய பரம்பரையில, அவர் எழுதுறாரு, சேஷனாகாலையும் முடியலனா நான் என்னதான் உங்களுக்கு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி இந்த புக் ஆரம்பிக்கிறாரு, ரைட்? That's how he is beginning. So that is the humility with which we should approach a dham. எந்த தாம் இருந்தாலும், முக்கியமா இந்த நவத்வீப் மாயாப்பூர் தாம் நம்ம போக போறோம், அதை பத்தி நம்ம யோசிக்கும் போது, அதை பத்தி ஓகே நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணியாச்சு, இனிமேல் யாருன்னு தடுக்க போறா? Who is going to stop me now? Nobody is going to stop me now. அப்படின்னு யோசிக்கவே கூடாது. Nobody, none of us, all of us are Vaishnavas. All of you are very exalted Vaishnavas. We should all have this mood that என்னால நவத்வீப் தாம் உடைய மகாத்மியம், மகிமைகள், glories புரிஞ்சுக்கவே முடியாது, right? Unless the Lord reveals to me. பகவான் அவரே எனக்கு முன்னாடி இந்த தாம காட்டினார்னா, ஆர் அவரே வந்து என்னை கூட்டிட்டு போனார் மட்டும்தான் என்னால புரிஞ்சுக்க முடியும். That is the understanding we should begin with. இதுதான் ஸ்டார்டிங்கே. ஸ்ரீல பிரபுபாத் அடிச்சு புடிச்சு சொல்லுவாரு தன்னுடைய டிசைபிள்ஸ் கிட்ட வந்து, he will chastise heavily and constantly keep on telling us. கண்டிப்பா எப்போ எந்த ஒரு தாமுக்கு போனாலும் அவர் கண்டிப்பா இந்த ஸ்ரீல பிரபுபாத் இந்த ஸ்டேட்மெண்ட் விடுவாரு, you cannot go to Vrindavan or Mayapur with a train ticket. ஒரு டிக்கெட் மட்டும் வாங்கிட்டு தாமுக்குள்ள நுழைய முடியாது, ரைட்? நுழைய முடியாது. சரி, எப்படிதான் நுழையிறது? How to enter? That is what we are going to discuss here. அதுதான் நம்ம வந்து இந்த செஷன்ஸ்ல பார்க்க போறோம்.
Okay. So this is the mood we should have. So அதுதான். ஸோ இந்த செஷன்ஸோடைய பர்பஸே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரப்போகிற 8-9 whatever கிருஷ்ணா willing செஷன்ஸ் உடைய பர்பஸே என்னன்னு பார்த்தீங்கன்னா டு செட் த மூட் ஃபார் அஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அட்லீஸ்ட் ஐ திங்க் 27-28 people are going to மாயாப்பூர். நம்ம எல்லாத்தோடைய ஒரு ப்ராப்பரான மூட், ப்ராப்பரான இன்டென்ஷன், ப்ராப்பரான மைண்ட் செட் செட் பண்ணுறதுக்கு தான் இந்த செஷன்ஸோடைய பர்பஸ். ரைட்? ஸோ that is how we should learn from Bhaktivinoda Thakur's words. Okay. இப்போ சைத்தன்ய மகாபிரபு வந்து தன்னுடைய அத்தனை லீலைகள், ஆல் ஹிஸ் பாஸ்ட் டைம்ஸ் எல்லா ப்ளே பண்ணிட்டு he left this world. Okay, he left this world. எல்லா பாஸ்ட் டைம்ஸ் நல்லா ரொம்ப அழகான லீலைகள் காமிச்சிட்டு தன்னுடைய ரூபம், தன்னுடைய லீலைகள், தன்னுடைய லவ்விங் ரிலேஷன்ஷிப்ஸ், அன்பு நிறைந்த அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் வித் சசி மாதா, வித் ஜெகநாத் மிஸ்ரா தன்னுடைய ஃபாதர் அண்ட் மதர், வித் நித்யானந்த பிரபு, வித் ஸ்ரீவாஸ் தாக்கூர், வித் ராமானந்த ராய், வித் அத்தனை டிவோட்டிஸ். அந்த லீலைகள் நம்ம பற்றி நம்ம வரிசையாக நம்ம கேட்போம் ஓவர் பீரியட் ஆஃப் டைம். அத்தனை லீலைகள் காமிச்சிட்டு he left this world. Right? அவர் போன உடனே என்ன ஆயிடுச்சுன்னா மாயாதேவி ஆர் துர்கா தேவி, ஷீ இஸ் த அவங்க வந்து எப்போவுமே நம்ம வந்து சில டைம் பகவத்கீதா பாகவதம் அப்படின்னு படிக்கும்போது மாயாதேவி அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு நமக்கு ஒரு பயம் இல்லாட்டி நமக்கு ஒரு ஹேட்ரட் வந்துடும். ஐயோ ஷீ இஸ் பேட், அவங்க கெட்டவங்க அப்படின்னு நினச்சிருவோம். பட் ஆக்சுவலி ஷீ இஸ் நாட். ரைட்? ஷீ இஸ் ஆக்சுவலி கரெக்டிங் அஸ். அவங்க வந்து நம்மளை திருத்துறதுக்கு தான் நம்ம வந்து இவ்வளோ பண்ணுறாங்க. ஓகே, பட் தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். ஸோ ஹியர் பகவான் சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்திலிருந்து போன உடனே மாயாதேவி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சைத்தன்ய மகாபிரபு காமிச்சிட்ட லீலைகள், அந்த லீலைகள் காமிச்சிட்டு இருக்க அந்த காமிச்ச அந்த இடங்கள் எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க. She concealed all the pastime places. That is Navadvip Dham. So அந்த நம்மளுடைய நவத்வீப் மாயாப்பூர் தாம் மொத்தமாவே கவர் பண்ணிட்டாங்க சைத்தன்ய மகாபிரபு போன உடனே. ரைட்? தட் இஸ் வாட் ஷி ஆல்வேஸ் டஸ். அவங்க எப்பவுமே பகவான் வந்து வருவாரு, போன உடனே எல்லாமே கன்சீல் பண்ணிடுவாங்க மாயாதேவி. தட் இஸ் ஹர் ரோல். அது அவங்களோட ரோல். ரைட்? அதனால அவங்க கெட்டவங்க கிடையாது. தட்ஸ் ஹர் ரோல் ஷீ இஸ் டூயிங். அது that is one of her roles. அவங்களுடைய சேவை அதான் பகவானுக்கு செய்யற அவங்களுடைய சேவை. ஸோ இது ஒன் ஆஃப் த சேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, she covers all the places of pastimes, right? once பகவான் போனதுக்கு அப்புறம். ரைட்? ஸோ பகவான் போயிட்டாரு, சைத்தன்ய மகாபிரபு போயிட்டாரு. ஆனால் நித்யானந்த பிரபு கொஞ்ச நாள் இருக்காரு அங்கே. ரைட்? இன்னும் இந்த பூமியில இருக்காரு ஆஃப்டர் சைத்தன்ய மகாபிரபு லெஃப்ட். ரைட்? பிகாஸ் நித்யானந்த பிரபு கொஞ்சம் மூத்தவர், சைத்தன்ய மகாபிரபுவோட கொஞ்சம் மூத்தவர் இருந்தாலும் சைத்தன்ய மகாபிரபு கொஞ்சம் சீக்கிரமா போயிட்டாரு. நித்யானந்த பிரபு கொஞ்ச நாள் இருக்காரு. ரைட்? ஆனா நித்யானந்த பிரபு என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, இந்த உலகத்துல பக்திவினோத் தாக்கூர் ரொம்ப அழகா எழுதுறாரு. I'll just read it for you. Now let us carefully analyze why these people do not accept such wonderful prema. In pursuit of happiness, living entities in this material world follow various processes such as logic or mystic yoga. And in quest of happiness, some give up the material world and go to the forest, while kings constantly wage wars among themselves. Desiring happiness, others run after women and wealth, while others take to arts and sciences. In pursuit of happiness, others reject happiness and learn to tolerate the miseries of life. And still others simply drown themselves in the ocean. அதாவது பக்திவினோத் தாக்கூர் ரொம்ப அழகா சொல்றாருங்க. நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில தேவையானது சந்தோஷம்தான். We all are yearning for happiness and love. அன்பு, சுகம்,
Nobody is yearning for sadness. நான் வந்து துக்கமா இருக்கணும், மோசமா இருக்கணும் அப்படின்னு யாருமே யோசிக்கிறது இல்ல. Everybody wants happiness and love. அந்த happiness, love தேடுறதுக்கு, அது பின்னாடி போகிறதுக்கு எவ்ளோ முயற்சி நம்ம பண்றோம். Women, illicit sex life, drugs, alcohol, so many different kinds of paths. எவ்வளோ டிஃப்ரெண்ட் நிறைய பாதைகள் இருக்கு. இப்போ டுடேஸ் டே அண்ட் ஏஜ் 2025ல இன்னும் நிறைய பாதங்கள் இருக்கு. ரைட்? சோ கால்ட் ஹாப்பினஸ் பின்னாடி போறதுக்கு. ஆனா உண்மையான சுகம், உண்மையான ஹாப்பினஸ், உண்மையான லவ், உண்மையான அன்பு நம்ம எப்போ கிடைக்கும் நமக்கு அப்படின்னா, when we connect ourselves with God. கிருஷ்ணர், சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபுவோடைய கனெக்ட் ஆனா மட்டும்தான் நமக்கு வந்து அந்த 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 ஒரு உண்மையான உச்சமான நிலையில ஒரு இருக்கிற அந்த அன்பு நமக்கு கிடைக்கும். ரைட்? the highest and the topmost love and happiness நமக்கு கிடைக்கும். ரைட்? அது விட்டுட்டு நம்ம வந்து இந்த சின்ன சின்ன டெம்பரரி ஹாப்பினஸ் பின்னாடி நம்ம ஓடிட்டு இருப்போம். நித்யானந்த பிரபு வந்து இது பார்க்குறாரு. பிகாஸ் இட் இஸ் கலியுகா ஆல்ரெடி. கலியுகா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரைட்? ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரைட்? கலியுகால வந்து இன்னும் மோசமா இருக்கு போன யுகத்தை விட. ஸோ நித்யானந்த பிரபு யோசிக்கிறாரு, பாவம் இவங்கலாம். வெரி வெரி பிட்டியபிள் சிச்சுவேஷன்ல இருக்காங்க இவங்கலாம். வெரி வெரி பாவமான, ரொம்ப ரொம்ப பாவமான நிலையில இருக்காங்க. அதாவது யோசிச்சு பாருங்க, பலராமர் இஸ் so strong, right? He's so strong that he was about to destroy Hastinapur. ஒரே அவருடைய தனியாவே ஒரே ஒரு ஹலத்தை வச்சு, அவருடைய ஆயுதம் ஹலம், அது வச்சு மொத்த ஹஸ்தினபுரமே டிஸ்ட்ராய் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு அந்த ஒரு சிச்சுவேஷன். யூ நோ த ஸ்டோரி, மகாபாரத்ல, பாகவதம்லயே வரும். ரைட்? பட் when he comes in Kaliyuga as நித்யானந்த பிரபு, கலியுகத்துல அதே பலராமர் நித்யானந்த பிரபுவாக வரும்பொழுது, his mercy, his compassion, அவருடைய கருணை, அவருடைய கம்பேஷன் வந்து அளவே இல்லை. அந்த கம்பேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட். ரைட்? வெரி ஃபியர்ஸ் பலராமர், வெரி வெரி சாஃப்ட், கம்பேஷனட், மர்சிஃபுல் நித்யானந்த பிரபு. ஸோ நித்யானந்த பிரபு இந்த கலியுக மக்கள் உடைய நிலைமை பார்க்குறாரு. ரைட்? ரொம்ப ரொம்ப துச்சமான நிலையில இருக்காங்க இவங்க எல்லாரும். ரைட்? ஸோ வாட் இஸ் த பாயிண்ட் இன் கன்சீலிங் த தாம்? இந்த மாதிரி கன்சீல் பண்ணிட்டு மறைச்சு வச்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? லெட் அஸ் லிஃப்ட் இட். எல்லாம் அந்த 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 கவரை விட்டுறலாம், தூக்கிடலாம் அது, இந்த கவரை. ஸோ ஆன் தி ஆர்டர் ஆஃப் நித்யானந்த பிரபு, நித்யானந்த பிரபு சொன்ன ஒரே ஒரு வார்த்தைனால இந்த மாயாதேவி, துர்கா தேவி, she is lifting the veil over the Mayapur Dham. இந்த நவத்வீப் மாயாபூர் தாம் உடைய மேல இருக்கிற அந்த கவரிங், மாயாதேவி போட்டிருக்கிற அந்த கவரிங் தூக்கிடுறாங்க only by the order of Sri Nityananda Prabhu. Sri Nityananda Prabhu ki jai. Right? And that is why, இது ஒரே ஒரு ரீசனால தான் பின்னாடி வர வைஷ்ணவர ஆச்சாரியர்கள், devotees, everybody are able to reveal the dham to us. Right? Nityananda Prabhu அவருடைய ஆர்டர்னால மாயாதேவி வந்து அந்த கவர் வந்து தூக்கிடுறாங்க. அதனால மட்டும்தான் பின்னாடி வர ஆச்சாரியர்ஸ் வந்து அந்த தாமுக்கு போயிட்டு அந்த தாம் நமக்காக ரிவீல் பண்றாங்க. லைக் பக்தி வினோத் தாக்கூர், ஸ்ரீல பிரபுபாத், எட்ஸெட்ரா. ஓகே, லைக் தட். ஸோ நித்யானந்த பிரபு இஸ் சோ கம்பேஷனட். ரைட்? அவர் வந்து ரெண்டு ஹேண்ட்ஸும் வந்து அப்படியே ஹீஸ் spreading out his hands and calling out, come spirit souls of Kali Yuga, give up this hypocrisy and just accept the pure ecstatic love of Sri Gauranga. எல்லாத்தையும் விட்டுருங்க. அதாவது ஹிப்போக்ரஸினா என்ன? இங்க வந்து give up this hypocrisy ன்னு சொல்றாரு. அதுக்கு முந்தின பேராகிராஃப்ல ஸ்ரீல பக்தி வினோத் தாக்கூர் சொல்றாரு, everyone should know the symptoms of unfortunate living entities. ரைட்? நம்மளுடைய ரொம்ப தாழ்ந்த நிலைமையில இருக்கணும்னு சொல்றோம் இல்லையா? அந்த தாழ்ந்த நிலைமைனா என்ன அப்படின்னு சொல்லி பக்தி வினோத் தாக்கூர் என்ன சொல்றாருன்னா, இட் இஸ் ஹீ ஹூ இஸ் ஓவர் கான்ஃபிடென்ட் ஆஃப் த பவர் ஆஃப் ஹிஸ் ஓன் இன்டெலிஜென்ஸ்.
என்னுடைய மூளை, என்னுடைய பணம், என்னுடைய ஜன்ம ஐஸ்வர்ய ஸ்ருத ஸ்ரீபீர், அதாவது என்னுடைய ஜன்மம், என்னுடைய ஸ்ரீ, என்னுடைய அழகு, என்னுடைய வெல்த், என்னுடைய செல்வம், செல்வாக்கு, என்னுடைய ப்ராப்பர்ட்டி, பேங்க் பேலன்ஸ், ஃபேமிலி கனெக்ஷன்ஸ், பாலிடிக்ஸ் எல்லாத்தையும் வச்சு நான் இந்த உலகத்து மேல வந்து ஆட்சி பண்ணிடுவேன், நான் சக்சஸ்ஃபுல் ஆயிடுவேன் அப்படின்னு யோசிக்கிறோம் இல்லையா? that is the greatest foolishness, மிகப்பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லி பக்திவினோத் தாக்கூர் சொல்றாரு. நான் சொல்லலைங்க, இட்ஸ் பக்திவினோத் தாக்கூர், right? That's Bhaktivinoda Thakur. He is very pointedly saying that this is the greatest misfortune, abhagyam, நம்மளுடைய all of us living entities, right? Such a person rejects the mercy of the Lord, and by the force of false ego, he falls repeatedly into the pit of illusion. In the moha, in the material world, in the பௌதிக உலகத்தோடைய மோகத்துல நம்ம மூழ்கிட்டே இருப்போம் எப்பவுமே, because of our illusion, hypocrisy. அந்த ஹிப்பாக்ரஸியை விட்டுருங்கப்பா, கிவ் தட் அப், இட்ஸ் நாட் யூ, அது நீங்க கிடையாது, அது உங்களுக்கு ஒரு பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லி நித்யானந்த பிரபு கெஞ்சுறாரு, லிட்ரலி, ரைட்? ஹி இஸ் பெக்கிங், கிவ் அப் ஆல் தட் ஹிப்பாக்ரஸி, கிவ் அப் ஆல் தட் மிஸ்ஃபார்ச்சூன், அந்த கர்வம், கௌரவம், ப்ரைட் எல்லாத்தையும், ஜன்ம ஐஸ்வர்ய ஸ்ருதஸ்ரீ பீர் மேல இருக்கிற அட்டாச்மெண்ட், அந்த பொருட்கள் வந்து விடணும்னு அவசியம் இல்லை, அதுக்கு மேல இருக்கிற அட்டாச்மெண்ட்டை விட்டுருங்க, இது வச்சு மட்டும் நான் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா, அது மட்டும் விட்டுருங்க. உடனே நாளைக்கு வந்து நீங்க வந்து அத்தனை ப்ராப்பர்ட்டியும் அத்தனை செல்வம் வந்து எல்லாத்தையும் எழுதி கொடுத்துடக்கூடாது. தட் இஸ் நாட் தி objective, பட் கிவ் அப் தட் அட்டாச்மெண்ட், கிவ் அப் தட் மென்டாலிட்டி, ஹிப்போக்ரஸி. அப்படி அதை விட்டுட்டு கம் டு மாயாப்பூர், கம் டு மாயாப்பூர், நவத்வீப் தாம் வந்துட்டு ஸ்ரீ கௌரங்க மகாபிரபுடைய லீலைகள்ல கலந்து அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி attain that மிகப்பெரிய happiness, the topmost perfection of life, கிருஷ்ண பிரேமா நீங்க அடையலாம், giving up all of that in நவத்வீப் தாம். அப்படின்னு சொல்லி நித்யானந்த் பிரபு வந்து எல்லாத்தையும் வர வைக்கிறாரு நவத்வீப் தாம்க்கு, right? That is why it is mentioned that if at all நீங்க நவத்வீப் மாயாப்பூர் தாம்க்கு போகணும் அப்படின்னா, you have to attain the mercy of Sri Nityananda Prabhu. Sri Nityananda Prabhu, which is none other than Balaramji, Sri Krishna Rodiya Mutta Sakha, Sri Chaitanya Mahaprabhu Rodiya Mutta Sakha, Nityananda Prabhu Rodiya mercy, Sri Nityananda Prabhu Rodiya anugraham, Sri Nityananda Prabhu Rodiya கருணை இல்லாம நம்மளால நவத்வீப் மாயாப்பூர் தாம்குள்ள நுழையவே முடியாது. It doesn't matter even if you come in economy business class flight. நீங்க பிசினஸ் கிளாஸ் ஃபிளைட்ல வந்தாலும் பக்திவினோத் தாக்கூரும் ஸ்ரீல பிரபுபாதும் சொல்றாங்க, எல்லா ஆச்சாரியர்கள் சொல்றாங்க, நித்யானந்த பிரபு சொல்றாரு, that only by the mercy of Sri Nityananda Prabhu you can enter Sri Navadvip Dham, right? So that is very, very important. That is the most important thing that we should remember, right? It's only by mercy. It is only by mercy. போன வாட்டி கூட I think Lakshmi Pashupati Mataji லாஸ்ட் மினிட்ல அவங்களால வர முடியல, ரைட்? இஃப் ஐ ரிமெம்பர் இட் ரைட், இட் வாஸ் ஹர், ரைட்? She is very enthusiastic. Yes, Prabhu. Yes, Prabhu. Yes, very enthusiastic for 2 months 3 months நல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டு, நல்லா क्वेश्चंसல கேட்டு, நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு. I'm not saying that she doesn't have mercy, but due to other reasons she has mercy, of course. So சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, we should always be dependent on Sri Nityananda Prabhu's mercy, Sri Gaurang Mahaprabhu's mercy to enter Navadvip Dham. So அப்படிதான் வந்து நித்யானந்த பிரபுவோடைய ஆர்டர்னால நவத்வீப் தாம் நம்ம எல்லாருக்கும் ரிவீல் ஆகுது, நம்ம எல்லா டிவோட்டீஸ்க்கு முன்னாடி ரிவீல் ஆகுது. அண்ட் பின்னாடி வர ஆச்சாரியர்ஸ் வந்து மறுபடியும் வந்து இன்னும் ஒரு டீட்டெயில்ஸ், இன்னும் ஒரு டீட்டெயில்ஸோட, இன்னும் ஒரு நிறைய எக்ஸ்டசியோட அந்த தாம் வந்து நமக்காக ரிவீல் பண்றாங்க அந்த ஆச்சாரியர்ஸ் எல்லாமே. So that is what Navadvip Dham, that is how Navadvip Dham got revealed, right? சரி, இப்போ நவத்வீப் தாம் உடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே, those who are all
interested in finding out more details, இன்னும் நிறைய details, இன்னும் நிறைய மாயப்பூர் தாம் பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, can you please go to your chat box and say Gauranga with capital bold letters. I want to see if everybody is on the same page. எல்லாரும் இருக்கீங்களா? Can you just type Gauranga? Yes. Gauranga. Jai. So everybody's here, right? Sunday evening, 6:30 p.m. I thought நீங்க எல்லாரும் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைச்சேன். So I just thought, all right, without any further ado, let us dive in to Navadvip Dham's structure, physical structure. So இங்க பக்திவினோத் தாக்கூர் எழுதுறாரு, இந்த மொத்தமா இந்த என்டையர் நவத்வீப் மண்டல், ரைட், நவத்வீப் தாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோட்டஸ் ஃப்ளவர் உடைய ஃபார்ம்ல இருக்கு, ரைட். இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் அ லோட்டஸ் ஃப்ளவர், ரைட். இந்த லோட்டஸ் ஃப்ளவருக்கு வந்து இந்த லோட்டஸ் ஃப்ளவருடைய அவுட்டர் ரிங்ல, வெளியே இந்த பிக்சர்ல நீங்க பாத்தீங்கன்னா வெளியே இருக்கிற ரிங் வந்து இல்ல ஆக்சுவலா, பட் யூ கேன் ஜஸ்ட் விஷுவலைஸ் இட். தி அவுட்டர் ரிங் ஆஃப் திஸ் லோட்டஸ், தி அவுட்டர் போர்ஷன் ஆஃப் திஸ் லோட்டஸ், அதுல வந்து there are 100 petals, right? 100 petals, right? அதனுடைய இன்னர் போர்ஷன் தான் உங்களுக்கு முன்னாடி ஸ்கிரீன்ல இருக்கு, ரைட். அந்த இன்னர் போர்ஷன்ல தான் நவத்வீப் அப்படின்னு நம்ம சொல்றோம், ரைட். இதுதான் கோர் நவத்வீப் ஏரியா, ரைட். உங்களுக்கு முன்னாடி ஸ்கிரீன்ல இருக்கிறது the கோர் நவத்வீப் ஏரியா. ஸோ நவத்வீப் அப்படிங்கனாலே பேர்லயே இருக்கு, நவ மீன்ஸ் 9, த்வீப மீன்ஸ் ஐலண்ட்ஸ். ஸோ பேசிக்லி நவத்வீப் இஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் 9 ஐலண்ட்ஸ், 9 த்வீபங்கள் ஆல உருவாக்கிறது இந்த நவத்வீப் தாம், ரைட். ஸோ இந்த உங்களுக்கு முன்னாடி ஸ்கிரீனுக்கு முன்னாடி இருக்கிற இந்த லோட்டஸ் இருக்கு இல்லையா, அந்த 9 ஐலண்ட்ஸ், இதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 32 miles, ரைட், ஆர் 16 crores. ஒரு croshaங்கிறது 2 miles. ஸோ மொத்தமாக இதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும். ஸோ இதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் ஒரு தோராயமா இட் வில் பி 32 miles. ஓகே, ஸோ இதுதான் நவத்வீப் 9 ஐலண்ட்ஸ். இதனுடைய இன்னும் ஒரு ஜியோகிராஃபிக் ரெப்ரசன்டேஷன் வேணும்னா ஹியர் வி கோ. ஸோ ஒரு ரொம்ப humble request for all the devotees who are embarking on this journey. இந்த virtual யாத்ரால கலந்திருக்கிற அத்தனை வைஷ்ணவாஸ் அண்ட் வைஷ்ணவிகள் எல்லாத்துக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள், ப்ளீஸ் try to remember all these islands. It's just 9 islands, right? We will revise, of course. ஒவ்வொரு செஷனுக்கு முன்னாடி நம்ம வந்து we will visit இந்த இமேஜ் நம்ம வந்து விசிட் பண்ணுவோம். But I would request all of you to please memorize all the names of all these 9 islands. ஏன்னா நம்ம வந்து every week we will visit one island each. ஒவ்வொரு வாரம் நம்ம வந்து ஒவ்வொரு ஐலண்டுக்கு போயிட்டு அந்த ஐலண்டோடைய மகிமை, அந்த ஐலண்ட்ல வந்து சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு தன்னுடைய அசோசியேட்ஸ், அவங்களுடைய டிவோட்டீஸோட என்ன மாதிரி லீலைகள் காமிச்சாங்களோ அது எல்லாமே வந்து பார்க்க போறோம். ஸோ தட் இஸ் வை we should remember as devotees, as members of the Brahma Madhva Gaudiya Sampradaya, as followers of Chaitanya Mahaprabhu, as followers of Srila Prabhupada, we should remember all the 9 islands by heart, right? So these are the 9 islands of Navadvip. So centerல, அதாவது இந்த லோட்டஸ் பார்த்தோம் இல்லையா, இந்த லோட்டஸ் உடைய சென்ட்ரல் ஸ்டெம் இருக்கும்ல, லோட்டஸ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல்ல ஒரு வேர்ல்டு இருக்கும், yellow கலர்ல சர்க்குலரா ஒரு வேர்ல்டு இருக்கும், ஒரு போர்ஷன் இருக்கும். அதுதான் வந்து நவத்வீப் உடைய சென்டர்ல இருக்கிற அந்தர்த்வீப், ரைட், அந்தர்த்வீப். இதுதான் இதனுடைய இன்னொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா மாயாப்பூர், ரைட். ஸோ நவத்வீப் உடைய ஒரு சின்ன போர்ஷன் தான் மாயாப்பூர் அப்படின்னு சொல்லி, ரைட், அந்தர்த்வீப், ரைட். ஸோ அதுக்கப்புறம் we have சீமந்தத்வீப், then கோத்ருமத்வீப், then மத்தியத்வீப், then கோலத்வீப், ரிதுத்வீப், ஜாஹ்னுத்வீப், மோதத்ருமத்வீப், then finally ருத்ரத்வீப், right?
இதுதான் நவத்வீபங்கள். இந்த நவத்வீப்புக்கு அக்ராஸ் த்ரூ அவுட் நவத்வீப் கங்கை ஃப்ளோ ஆகுறாங்க. ரைட், த்ரூ அவுட் த நவத்வீப் ஐலண்ட்ஸ் கங்கா ஃப்ளோஸ் வெரி ப்ராமினென்ட்லி. ஓகேங்களா? கங்கா தான் ப்ராமினென்ட் ரிவர். ஆனா இது மட்டும் இல்லாம, dear devotees, it is mentioned by Srila Bhaktivinoda Thakur that இது மட்டும் இல்லாம all the great rivers in our Bharat Bhumi, கங்கா மட்டும் இல்லாம யமுனாவும் இருக்காங்க. ரைட், யமுனாவுடைய ஈஸ்டர்ன் போர்ஷன்ல we will have some misalignment. ஒரே நிமிஷம். ஓகே, யமுனையுடைய ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தாமிரபரணி, கிருத்தமாலா அண்ட் பிரம்மபுத்திரா. ரைட், ஜஸ்ட் இமேஜின் தாமிரபரணி நம்ம தமிழ்நாட்டில் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கிறாங்க. தாமிரபரணி கூட ஷீ இஸ் பிரசன்ட் இன் நவத்வீப் தாம். ரைட், அப்புறம் இது போக வில் ஹாவ் சிந்து, சரையு, கோமதி, காவேரி. ஜஸ்ட் இமேஜின் காவேரி அண்ட் கோதாவரி. இந்த அத்தனை ரிவர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த நவத்வீப் தாம்ல ஃப்ளோ ஆயிட்டு இருக்காங்க. அண்ட் தட் இஸ் வை இந்த எல்லா ரிவர்ஸ், அதாவது கங்கா தான் நீங்க வந்து பார்த்தீங்க, த மெயின் ரிவர் வந்து கங்கா த்ரூ தட் ஃப்ளோஸ் த்ரூ அவுட் நவத்வீப். ஆனால் அவங்களுடைய சின்ன சின்ன ட்ரிபியூட்ரிஸ் இவங்க எல்லாமே தான். யமுனா, தாமிரபரணி, கிருத்தமாலா, பிரம்மபுத்திரா, காவேரி, கோமதி, கோதாவரி, இவங்க எல்லாருமே வந்து அந்த ஐலண்ட்ஸ், அந்தந்த ஐலண்ட்ஸோடைய நடுநடுவில் ஃப்ளோ ஆவாங்க. தட் இஸ் வை த ஐலண்ட்ஸ் ஆர் ஃபார்ம். இந்த ரிவர்ஸோட இன்டர்செக்ஷனால தான் இந்த ஐலண்ட்ஸே ஃபார்ம் ஆயிருக்குது. ரைட், ஆனால் by the mercy of Gaurang Mahaprabhu, sometimes these rivers are manifest, sometimes they are not. That means Mahaprabhu, Chaitanya Mahaprabhu, ஏன்னா இது அவருடைய இடம், அவருடைய வீடு இல்லையா? ஸோ சைத்தன்ய மகாபிரபு பிளஸ் நித்யானந்த பிரபு அவங்களுடைய அசோசியேட்ஸோடைய மர்சினால, அவங்களுடைய காரணத்தினால இந்த ரிவர்ஸ் சம்டைம்ஸ் நமக்கு கண்ணுக்கு தெரியும், சம்டைம்ஸ் நமக்கு தெரியாது. Right, but these rivers are constantly present and they are constantly, Srila Bhaktivinoda Thakur எழுதுறாரு, they are constantly washing the lotus feet of Chaitanya Mahaprabhu. இந்த ரிவர்ஸ் எல்லாருமே நம்ம பேசணும் இல்லையா? இந்த ரிவர்ஸ் எல்லாருமே they are all personalities actually. அவங்க எல்லாருமே நபர்கள். all of them are personalities, right? Devotees naturally. So இந்த எல்லா ரிவர்ஸும் வந்து தன்னுடைய வாட்டர்ஸ்னால, தன்னுடைய தண்ணியால Chaitanya Mahaprabhu, Nityananda Prabhu, Panchatattva, Srivas Thakur, all the associates of Chaitanya Mahaprabhu, அவங்களுடைய திருப்பாதங்களை வந்து எப்பவுமே அபிஷேகம் பண்ணிட்டே இருக்காங்க. They're constantly washing their feet. அதனால அவங்க இருக்காங்க. Sometimes நமக்கு தெரியலாம், sometimes நமக்கு தெரியாம இருக்கலாம். But they are constantly there. So if you want, the blessings of Kaveri, ஈரோட்ல இருந்தாலும் உங்களால காவேரி போக முடியல அப்படின்னா நீங்க நவத்வீப் போயிட்டு நீங்க காவேரியை வந்து வேண்டிக்கலாம். ரைட், ஸோ தாமிரபரணி நீங்க பார்க்க முடியல அப்படின்னா நவத்வீப் போறீங்க அப்படின்னா அங்கே போயிட்டு நீங்க தாமிரபரணியா வேண்டிக்கலாம். ரைட், அந்த மாதிரி. ஸோ ஆஃப்கோர்ஸ் வேண்டிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் டிவோஷன் டு நீங்க எப்படி வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய திருப்பாதங்களை வந்து அபிஷேகம் பண்றீங்களோ அதே மாதிரி எனக்கு ஒரு டிவோஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கலாம். ஓகே, நவ் ஸோ இதுதான் வந்து நவத்வீப் மாயாப்பூர் தாமோடைய ஸ்ட்ரக்சர். ஓகே, இது வரைக்கும் நம்ம என்ன பேசணும் அப்படின்னா நவத்வீப் மாயாப்பூர் தாம் எப்படி வந்தாங்க, ரைட், எப்படி வந்து கன்சீல்டா இருந்தாங்க, அதுக்கப்புறம் நித்யானந்த பிரபுவோடைய மர்சி, நித்யானந்த பிரபுவோடைய ஆர்டர்னால, நித்யானந்த பிரபுவோடைய கட்டளைனால மாயாதேவி எப்படி வந்து அந்த வெயில், அந்த அந்த கவரிங் வந்து எடுத்தாங்க,
Then we discussed about the structure. இந்த மாயப்பூர் நவத்வீப் தாமுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பார்த்தோம். இப்போ now let us get into the core. அதாவது இந்த மொத்த யாத்திரை, இந்த வர்ச்சுவல் யாத்ராவுடைய கோர், இந்த வர்ச்சுவல் யாத்ராவுடைய ஹார்ட் எங்கிருந்து ஆரம்பிக்குது, சாரம், இந்த மொத்த வர்ச்சுவல் யாத்ராவுடைய சாரம் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, from a person known as ஜீவ கோஸ்வாமி. நம்மளுடைய கௌடிய பரம்பரா, அதாவது நம்மளுடைய பிரம்ம மத்வ கௌடிய சம்பிரதாயத்துல முக்கியமான ஆச்சாரியர்கள் தான் இந்த 6 கோஸ்வாமிகள், 6 கோஸ்வாமிஸ் ஆஃப் விருந்தாவன். நம்ம விருந்தாவன் யாத்ரா டைம்ல இவங்க எல்லாத்த பத்தி டீட்டெயில்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். many of you were there, இல்லைங்களா? ஸோ இந்த 6 கோஸ்வாமிஸ், anybody remembers their names? யாராவது அன்மியூட் பண்ணிட்டு இவங்களுடைய பெயர்கள் சொல்றீங்களா? ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி, ரகுநாத தாச கோஸ்வாமி, ரகுநாத பட்ட கோஸ்வாமி, கோபால பட்ட கோஸ்வாமி. எஸ் எஸ், வெரி நைஸ், தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஸோ இவங்க எல்லாத்திலையும் anybody remembers who is the youngest of all the Goswamis? ஜீவ கோஸ்வாமி. ஜீவ கோஸ்வாமி. எஸ், வெரி குட். ஸோ ஜீவ கோஸ்வாமிங்கிறது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனரேஷனல் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதாவது ரூப கோஸ்வாமி சனாதன் கோஸ்வாமியோடைய நெவ்யூ, 3 பிரதர்ஸ் இருந்தாங்க இல்லையா, ரூபா, சனாதன், அனுபம், 3 பிரதர்ஸ். அதில் அனுபம் passed away earlier. அவர் வந்து he was married and had a family. அனுபமுடைய மகன் தான் ஜீவ கோஸ்வாமி. ஸோ மற்ற எல்லாருமே வந்து மூத்தவங்க in terms of age, right? But Jiva Goswami was the youngest, right? So எல்லா கோஸ்வாமிஸ் வந்து all the 5 கோஸ்வாமிஸ் left. அவங்களுடைய லீலைகள் காமிச்சிட்டு அவங்க எல்லாரும் போயிட்டாங்க. பட் ஜீவ கோஸ்வாமி being the youngest, அவர் வந்து கடைசி வரைக்கும் இருந்தார். he was there for longer time. ஏன்னா அவர் வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன். ஸோ ஜீவ கோஸ்வாமி வந்து அவர் வந்து அவருக்கு வந்து ஒரு ஏக்கம். he has this, அதாவது ஒரு burning ஏக்கம் இருக்கும் இல்லையா? if you have experienced that you know, if you are missing somebody, நீங்க ஒருத்தரை மிஸ் பண்றீங்க, ஆனா அவர் வந்து கிட்ட இல்ல, right? he is not there physically, he or she, whoever it could be. அவர் வந்து அவங்க வந்து கிட்ட இல்ல, ஆனா உங்களுக்கு அந்த ஒரு burning desire இருக்கு, நான் அவங்கள பார்த்தே ஆகணும், right? I just want to see that person. ஒரு ஆனா அந்த டிசைரால என்னால எதுவுமே யோசிக்க முடிய மாட்டேங்குது, பசியும் வர மாட்டேங்குது, தூங்க முடிய மாட்டேங்குது. I cannot live in peace because of that thought of that person. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கா? May not with devotees, but any family members, husband, wife, children, brother, sister, mother, father. How many of you have had that experience? And the burning desire to see that person or to visit that place, அந்த இடத்துக்கு போய் போகணும், என் வீட்டு சொந்த ஊரு, என் ஊருக்கு போகணும். only Kalyani Mataji has. How many of you have experienced this? Yes, everybody must have had this experience, இல்லைங்களா? அந்த ஒரு ஏக்கம், ஒரு burning desire, not just a simple desire. Okay, yeah, I miss them, டெக்ஸ்ட் பண்ணிடுவோம், I miss you அப்படின்னு சொல்லி. நோ, ஒரு burning desire. அந்த desire வந்து ஜீவ கோஸ்வாமிக்கு இருந்திருக்கு. For what? எது பத்தி? For நவத்வீப் தாம். இந்த மாயப்பூர் நவத்வீப் தாம் மேல ஜீவ கோஸ்வாமிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அட்டாச்மெண்ட், ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட். அங்க நவத்வீப் தாம் போயிட்டு அவருடைய ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே சிம்பிளான ஒரு ஆசை, வெரி சிம்பிள் டிசைர். I want to go to மாயப்பூர் தாம். அங்க மாயப்பூர் தாம் போயிட்டு நித்யானந்த பிரபுவோடைய ஆශ්‍රயில, நித்யானந்த பிரபுவோடைய கைடன்ஸ்ல, நித்யானந்த பிரபுவோடைய அனுகிரகத்தினால எனக்கு சைத்தன்ய மகாபிரபு காமிச்ச லீலைகள், அந்த ஸ்தலங்கள், அந்த எல்லா பிளேசஸ் நான் வந்து பார்க்கணும். I want to explore all those places அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு டிசைர், வெரி வெரி டீப் desire to go to Navadvip Dham
and explore and to see the places of pastimes of Chaitanya Mahaprabhu under the guidance of Nityananda Prabhu. அப்படின்னு சொல்லி ஒரு டிசைர். அவரால் எதுவுமே பண்ண முடிய மாட்டேங்குது, ரைட்? அப்படியே வராரு, விருந்தாவன்ல இருந்து நம்ம நவதீப்க்கு வராரு. இஸ் கமிங் டு நவத்வீப். அண்ட் நவத்வீப் உடைய ஓரம், அதாவது ஹிஸ் ஜஸ்ட் என்டரிங் நவத்வீப். இப்போ வெளியில தான் இருக்காரு, ஊருடைய வெளியில தான் இருக்காரு. அந்த வெளியில இருந்து அந்த நவத்வீப் தாம பார்க்குறாரு. ஹீஸ் சீயிங் த நவத்வீப் தாம் ஃப்ரம் அ டிஸ்டன்ஸ். அந்த நவத்வீப் தாம் டிஸ்டன்ஸ்ல இருந்து பார்த்த உடனே அவருக்கு சைத்தன்ய மகாபிரபு காமிச்ச அத்தனை லீலைகள் ஞாபகம் வந்துருச்சு. பிகாஸ் ஹி வாஸ் தேர், ரைட்? உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். இஃப் யூ ரிமெம்பர் when Chaitanya Mahaprabhu visited ராம்கேலி வரும்போது ரூபசனாத்தனை பார்க்கும்போது ஜீவ கோஸ்வாமி ஒரு சின்ன குழந்தை, சின்ன பையன், ரைட்? when ரூப கோஸ்வாமி were very young, அவங்க வந்து யாரா இருந்தாங்க? Do you remember their positions? ரூபா அண்ட் சனாதன், எனிபடி? எந்த பொசிஷன்ல இருந்தாங்க கவர்மெண்ட்ல? The ministers, like topmost ministers in the court of prime minister, home minister, right? Yes, yes. Dabir Khas Sakar Malik, right? அப்படி யங், ரொம்ப யங், வெரி மிடில் ஏஜஸ், ரைட்? 20s 30s அந்த மாதிரி இருக்கும்போது ஜீவ கோஸ்வாமி ஒரு சின்ன குழந்தை. அப்பிலிருந்து ஜீவ கோஸ்வாமிக்கு சைத்தன்ய மகாபிரபு பழக்கம், ரைட்? சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருந்தாரு அன்னைக்கு, அப்பவே சொல்லியிருந்தாரு that you will one day come to Navadvip. இப்போதைக்கு நீ வந்து படி, you learn about bhakti, you write about bhakti, பிரச்சாரம் பண்ண, நிறைய பக்தி பண்ண, நிறைய பிரச்சாரம் பண்ண, உங்களுடைய அங்கிள்ஸ் கூட வந்து நீ நிறைய பிரச்சாரம் பண்ண, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பக்தியை, அதுக்கப்புறம் you come to Mayapur. சைத்தன்ய மகாபிரபு அப்பவே சொன்னாரு that நித்யானந்த பிரபு will take you to Mayapur. அந்த நாள் இப்போ வந்துருச்சு, அந்த டைம் இப்போ வந்துருச்சு. ஸோ ஜீவ கோஸ்வாமி இஸ் லுக்கிங் அட் நவத்வீப் தாம் ஃப்ரம் அ டிஸ்டன்ஸ். அந்த பார்த்த உடனே சைத்தன்ய மகாபிரபு காமிச்ச அத்தனை லீலைகள் அவருக்கு ஞாபகம் வந்துருச்சு. நான் வந்த உடனே அப்படியே டப்புனு கீழே மயக்கம் போட்டுறாரு. இஸ் ஃபெயிண்டிங் இன் எக்ஸ்டசி பிகாஸ் ஹி கேன் நாட், அதாவது அவருடைய பாடி, அவருடைய மைண்ட், அவருடைய பிரெயின் இஸ் நாட் ஏபிள் டு டாலரேட் தட் எக்ஸ்டசி, ரைட்? டாலரேட் தட் எக்ஸ்டசி ஆஃப் ரிமெம்பரன்ஸ் of Chaitanya Mahaprabhu. That is God. இதுதான் கடவுள் சைத்தன்ய மகாபிரபு, ரைட்? அப்படியே அந்த அன்பு, so much love, so much mercy, so much compassion, எல்லாமே he's recalling everything, right? He's recalling everything and he's just fainting. just fainting. கொஞ்ச நேரம் கழிச்சு சில டிவோட்டீஸ், அங்க இருக்கிற டிவோட்டீஸ் வந்து, பெங்கால்ல இருக்கிற டிவோட்டீஸ் அவரை வந்து they are recognizing ஜீவ கோஸ்வாமி அப்படின்னு அவரை வந்து எலிப்புட்டு கொஞ்சம் தண்ணி தளிச்சுட்டு அவரை வந்து கொஞ்சம் ரிசீவ் நல்லா கவனிச்சுட்டு when he is waking up, ஜீவ கோஸ்வாமி மறுபடியும் கான்ஷியஸ் ஆகிறதுக்கு அப்புறம் அவர் வந்து கண்ணீர்லாம் வருது. his hair is standing on end, still he is in ecstasy. கண்ணீரா வருது கண்ணில். he's not able to speak properly, பட் அவர் ஒன்னே ஒன்று சொல்றாரு, தயவு செய்து என்னை வந்து மாயப்பூர் தாம கூட்டிட்டு போயிடுங்க, எப்படியாவது வந்து ப்ளீஸ் நித்யானந்த பிரபுவோட சேர்த்துக்கோங்க, சேர்த்து விட்டுருங்க, அவ்வளவுதான். That's my only desire. I request all of you to please connect me with Nityananda Prabhu, take me to Nityananda Prabhu, அவ்வளவுதான், வேற எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணும்போது எல்லா டிவோட்டீஸ் வந்து ஜீவ கோஸ்வாமியை கூட்டிட்டு போயிட்டு நித்யானந்த பிரபு இருக்கிற இடம், நித்யானந்த பிரபு வசிக்கிற இடம் ஏகசக்கரதாம், அங்க போயிட்டு அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க, கனெக்ட் பண்ணி வச்சுறாங்க, ரைட்? திஸ் இஸ் ஜீவ கோஸ்வாமி, நித்யானந்த பிரபு. ஆஃப் கோர்ஸ் ஐ நோ யூ வுட் கம். நித்யானந்த பிரபுக்கு எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். நித்யானந்த பிரபு he knows that ஜீவ கோஸ்வாமி is going to come and he was waiting. அவர் வந்து காத்துக்கிட்டு இருந்தார். வர வைக்கிறார் ஜீவ கோஸ்வாமியை. ஜீவ கோஸ்வாமி வர வச்சு ஜீவ கோஸ்வாமி வந்த உடனே he is looking at Nityananda Prabhu, the beautiful form of Nityananda Prabhu, blue dhoti, golden complexion, blue dhoti, 7 foot tall. ரெண்டு பேருமே கௌரங்கா and நித்யானந்தா, they were 7 feet tall, 7 அடி tall, right? ஆஜான லம்பித புஜௌ, their hands ஷோல்டர்ஸ்ல இருந்து கீழே வர முட்டி வரைக்கும் வரும்.
their hands would come down to their knees அப்படின்னு நேரா நின்னாங்கன்னா, right? ஆஜான லம்பித புஜௌ, long arms, black curly beautiful hair, golden complexions, kanakavadhato, golden complexion, kamala yataksho, lotus petal like eyes. உங்களுடைய கண்கள் வந்து பாத்தீங்கன்னா lotus petals மாதிரி, right? Beautiful form with a tilak on his head. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் ஃபார்ம், ரொம்ப மிக அற்புதமான ஒரு ரூபம். நித்யானந்த் பிரபுவை பார்க்குறாரு ஜீவ கோஸ்வாமி ஆஃப்டர் அ லாங் டைம், ஆஃப்டர் அ லாங் டைம் ஆஃப் செப்பரேஷன். அந்த விரகத்தில் ரொம்ப வருஷமாக இருந்துட்டு ஆஃப்டர் லாங் டைம் ஃபர்ஸ்ட் டைம் ஜீவ கோஸ்வாமி பார்க்குறாரு நித்யானந்த் பிரபு. பார்த்த உடனே மறுபடியும் எக்ஸ்ட்ரீம் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்டசி, அப்படியே மயக்கி போட்டுறாரு. he is fainting again, right? நித்யானந்த் பிரபு வெரி வித் வார்ம் ஸ்மைல் அவரை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அவருக்கு முழிப்பு வருது. ஜீவ கோஸ்வாமி இஸ் ரிகலெக்டிங் ஹிம்செல்ஃப் அண்ட் தென் ஜீவ கோஸ்வாமி இஸ் எக்ஸ்பிரஸிங் ஹிம்செல்ஃப். எனக்கு வந்து நீங்க சைத்தன்ய மகாபிரபு சொன்ன மாதிரி நீங்க எனக்கு வந்து இந்த நவத்வீப் மாயாப்பூர் தாம வந்து சுத்தி காட்டணும். யூ ஹாவ் டு show me and reveal to me the places of pastimes of Sri Chaitanya Mahaprabhu. Right? So here, Bhaktivinoda Thakur எழுதுறாரு that, yes, very important, very interesting. You are my eternal master. I am your servant. My only aspiration is the shade of your lotus feet. That person who receives your mercy easily attains the lotus feet of Sri Chaitanya and drowns in the water of prema. யார் வந்து நித்யானந்த் பிரபுவோடைய mercy, நித்யானந்த் பிரபுவோடைய கருணை அடைகிறாங்களோ அவங்க directly they will attain the mercy of Sri Gauranga. உடனடியாக அவங்க வந்து ஸ்ரீ கௌரங்க மகாபிரபுவோடைய கருணை அவங்களுக்கு கிடைச்சிடும், right? Immediately, as soon as he gets the mercy of Nityananda Prabhu. Then Jiva Goswami சொல்றாரு, without your mercy no, they வந்து Jiva Goswami Nityananda Prabhu கிட்ட சொல்றாரு, without your mercy no one will get Gauranga even if he worships Gaura for 100 lifetimes. 100 ஜன்ம, 100 lifetimes நீங்க வந்து சைத்தன்ய மகாபிரபு மட்டுமே நீங்க வர்ஷிப் பண்ணிட்டே இருந்தாலும் you will not get it. You cannot get it because you require the mercy of Nityananda Prabhu. இன்னும் கேளுங்க ஜீவ கோஸ்வாமி என்ன சொல்றாருன்னு. Sometimes Gauranga may punish someone but you will protect him. ஏதாவது பாஸ்ட் டைம் ஞாபகம் வருதா உங்களுக்கு? Jagai Matai. Yes, right, like that. Okay, so Gauranga யாராலையும் பனிஷ் பண்ணாலும் தண்டனை கொடுத்தாலும் நித்யானந்த பிரபு உடனே வந்துடுவாரு. ப்ளீஸ், இட்ஸ் ஓகே மகாபிரபு, ஹீஸ் வித் மீ, என் கூட இருக்காரு அவரு, கொஞ்சம் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி மன்னிச்சிடுவாங்க. பட் ஹியர்ஸ் த பஞ்ச். இங்க ஒரு பஞ்ச் இருக்கு. ஜீவ கோஸ்வாமி டு நித்யானந்த பிரபு, பட் if you punish someone, Gaura will never accept him. நித்யானந்த பிரபு ஒருத்தர் மேல அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட், அந்த ஒரு பாசம், mercy, அனுகிரகம் விட்டுட்டாரு அப்படின்னா நீங்க தலைக்கில நின்னாலும் கௌரங்க மகாபிரபு உங்ககிட்ட வர மாட்டார். Right? This is so beautiful. Leela. Therefore, Jiva Goswami சொல்றாரு, therefore, O my Lord Nityananda, only on the strength of my past devotional activities I take shelter of your lotus feet. Be merciful and give permission that I may receive the darshan of Gauranga and Navadvip and gain attachment for him. Right? தயவு செய்து என் மேல கருணை காட்டி நவத்வீப் தாமுக்குள்ள நுழைஞ்சு கௌரங்க மகாபிரபுவோடைய அனுகிரகம் எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி ப்ளீஸ் கிவ் மீ தட்
mercy. அப்படின்னு சொல்லி ஏங்குறாரு. இஸ் லிட்ரலி crying and begging. இந்த ஒரு ஹியூமிலிட்டி, இந்த ஒரு அடக்கம் பார்த்த உடனே நித்யானந்த பிரபுவோடைய கண்ணில் கண்ணீர் வந்துருது. வந்துட்டு ஹீஸ் பிக்கிங் him up. அவரை வந்து நிற்க வச்சுட்டு, டோன்ட் வரி ஜீவா, ஐ வில் டேக் யூ. நான் வந்து உங்களுக்கு கூட்டிட்டு போறேன். I will fulfill all your desires. I will take you to Navadvip Dham. நான் உங்களுக்கு வந்து நவத்வீப் தாம கூட்டிட்டு போயிட்டு நவத்வீப் தாமுடைய அத்தனை இடங்கள் உங்களுக்கு காட்டிட்டு, கண்ணுக்கு முன்னாடி காட்டிட்டு, சைத்தன்ய மகாபிரபுவோடைய லோட்டஸ் ஃபீட், சைத்தன்ய மகாபிரபுடைய பாதங்களை வந்து உங்களுக்கு கிடைக்கணும், உங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கணும்னு சொல்லி நான் வந்து கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நித்யானந்த பிரபு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு, ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு, பிளெஸிங் கொடுக்குறாரு, ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாரு. Right? That is how Jiva Goswami is entering into Navadvip. Right? Navadvip Dham and Vrindavan Dham. This just last portion and then we will come to an end. Navadvip Dham and Vrindavan Dham is non-different. ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் கிடையாது. ஆனா ஒரே சின்னதா ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, விருந்தாவன் நிறைய பேர் போயிருப்பீங்க. விருந்தாவன் இஸ் நோன் ஆஸ், நம்மளுடைய சாஸ்திரங்கள்ல பக்தி வினோத் டாக்கூர் எழுதுறாரு, இட்ஸ் நோன் ஆஸ் த மாதுரிய தாம். சன்ஸ்கிருத்ல மாதுரிய தாம் அப்படிங்கிறது, இட் இஸ் an abode of sweetness. ஸ்வீட்னஸ். இது வந்து இந்த ஸ்வீட்னஸ் நீங்க எவ்வளோ ரசிச்சாலும் உங்களுக்கு டயபெட்டிஸ் வராது, high glucose level varadu, right? It is that kind of sweetness, transcendental, spiritual, devotional sweetness, anmigamana sweetness. So Vrindavan is Madhurya Dham or abode of sweetness. Sweetness ரொம்ப unlimited sweetness இருக்கிற ஒரு இடம் Vrindavan Dham, where Radha and Krishna is constantly playing their pastimes. But Mayapur Dham, Srila Bhaktivinoda Thakur is explaining, Mayapur Dham is known as Audharya Dham. Seri, ipo Madhurya Dhamukkum Audharya Dhamukkum enna difference? It is mentioned that Audharya Dham is known as the abode of sweetness. Is it? There could be something more, right? ஆனா ரெண்டுமே abode of sweetnessனா ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒரு சின்னதா ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. பட் அந்த சின்ன டிஃபரன்ஸ்னால தான் we will get a huge amount of transcendental ecstasy. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, Audharya Dham, that is Navadvip Mayapur Dham, which is known as the Audharya Dham, is not just the abode of sweetness. இது வந்து sweetness நிரப்பிய ஒரு abode கிடையாது. அது மட்டும் இல்லாம, this is the abode of overflowing sweetness. Shri Mayapur Dham ki jai. It's overflowing sweetness. Sweetness மட்டும் இல்லாம, it is overflowing. பொங்கிட்டு இருக்குது எப்பவும் பார்த்தாலும், every time, all the time, eternally, it is overflowing. Right? It's overflowing all the time. அதனால தான் it is filled with far more compassion. கிருஷ்ணர் கிட்ட வரணும் அப்படின்னா, there are a lot of, it's very simple. ஒரு கண்டிஷன் இருக்கு, சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ. ஆனா சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு இருக்கிற இடம் ஔதார்ய தாம் is known as abode of overflowing sweetness. அதனால சைத்தன்ய மகாபிரபுவும் நித்யானந்த பிரபுவும் எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் பார்க்க மாட்டாங்க. whether you are qualified or not qualified, whether you are fit or not fit, he will give you mercy. ஒரே ஒரு கண்டிஷன் தான், ஒஃபென்சிவா இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். நீங்க ஒஃபென்சிவா மட்டும் இல்லைன்னா, உங்களுக்குள்ள 1000 அனர்த்தங்கள் இருந்தாலும், அனர்த்தங்கள் வேற, ஒஃபென்சஸ் வேற, ஓகே, 1000 அனர்த்தங்கள் இருந்தாலும் Chaitanya Mahaprabhu and Nityananda Prabhu are ready to accept you. That is why overflowing sweetness,
filled with unlimited compassion. கருணை வந்து பொங்கிட்டு வருது சைத்தன்ய மகாபிரபு கிட்ட இருந்து, நித்யானந்த பிரபு கிட்ட இருந்து, ஔதாரிய தாம் இந்த நவத்வீப் மாயாப்பூர் தாம் கிட்ட இருந்து. Right? And that is why it is so special. That is why it is so special. நித்யானந்த பிரபு சொல்றாரு இங்க, "Oh Jiva, I will tell you, but you should keep these topics within your heart." Secret சொல்றாரு. Do not broadcast them here and there just yet. இப்போதைக்கு நீங்க உங்க கூட மட்டும் வச்சுக்கோ. They will be propagated after our Lord completes his manifest pastimes. This Navadvip, Nityananda Prabhu சொல்றாரு. These are Nityananda Prabhu's words. Ladies and gentlemen, friends and folks, dear devotees, Nityananda Prabhu's words. This Navadvip is the best of dhams. Crossing over the Virja river and the Brahman effulgence beyond the Vaikuntha planets, one comes to Shvetadvip, Shri Goloka Dham. Penetrating further, one comes to Golok Vrindavan or Krishna Loka. Right? Vaikuntha, Virja river, illa தாண்டிட்டு கடைசியில டாப் மோஸ்ட் லோகா கிருஷ்ண லோகா விருந்தாவன் வருவீங்க, கோலோக விருந்தாவன். This Krishna Loka exists in two states of emotion. ஒன்னு வந்து மாதுரிய தாம், இன்னொரு வந்து ஔதாரிய தாம். Right? This dham is eternally perfect, fully spiritual and unlimited. அளவே கிடையாது. நம்ம வந்து அளந்து பார்த்தோம் இல்லையா, 32 miles அது எல்லாமே, that is just for us to visualize it, but actually in the spiritual world it's unlimited. People with material vision see Navadvip as made of material elements. For them, Maya covers the eternal dham. Actually, Maya does not exist in Navadvip. In the Navadvip Mayapur Dhamla, Maya irka matanga. She is not present. For it is not a material place. பௌதிக உலகத்துல இருக்கிற ஒரு சாதாரணமான ஒரு ஸ்தலம் கிடையாது. It's not. Right? Nor are the living entities there subject to material troubles. இங்க இருக்கிற தாம் வாசிகள், not only that, யார் வந்து தாம்ஸை விசிட் பண்றாங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு மெட்டீரியல் குவாலிட்டிஸ் இருக்காது அப்படின்னு சொல்லி நித்யானந்த பிரபு சொல்றாரு. ரைட்? இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு நித்யானந்த பிரபு என்ன சொல்றாரு அப்படின்னா, this is the Navadvip Dham and let me take you inside this Mayapur Navadvip Dham starting from Antardvip. நான் சொன்னேன் இல்லையா, லோட்டஸ் உடைய சென்டர்ல இருக்கிற அந்தர்த்வீப். அந்த அந்தர்த்வீப்குள்ள ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அதுக்குள்ள நுழையிறாங்க யாரு, நித்யானந்த பிரபு அண்ட் ஜீவ கோஸ்வாமி. அந்த அந்தர்த்வீப்குள்ள we will start next week. Right? So keep your enthusiasm, keep your ecstasies, keep your energies all intact. உங்களுடைய அத்தனை டிவோஷனல் எக்ஸ்டசிஸை வந்து இன்டாக்டை வச்சுக்கிட்டு நித்யானந்த பிரபுவோடைய மர்சியை எப்போவுமே வேண்டிக்கிட்டே இருந்து, we shall enter Navadvip Dham, Antardvip, the first island, இந்த 9 islands உடைய முதல் island, the center of the lotus, Antardvip, we will enter along by the mercy of Nityananda Prabhu and Jiva Goswami next week. Thank you all very much for being a part of this amazing journey. நீங்க வந்து பின்னாடி வர எல்லா செஷன்ஸ்லயும் வந்து நீங்க அதே மாதிரி enthusiasmல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். All glories to Srila Prabhupada, all glories to Sri Nityananda Prabhu, all glories to Jiva Goswami, all glories to Sri Navadvip Mayapur Dham. Sri Nityananda Prabhu ki jai, Sri Mayapur Dham ki jai. இப்போ உங்களுக்கு ஏதாவது questions, reflections, ஏதாவது points இருந்துச்சுன்னா you can share for another 5 minutes and then we will close. Hare Krishna. Hare Krishna. Hare Krishna Prabhu, Vidya Swarupini. Yes. So, excellent session. So we have brought the mood of Mayapur Yatra. So ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நாங்களும் எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் என்ன அந்தர்த்வீப்பில் என்ன இருக்கும் என்ன இதுன்ட்டு. ஸோ வெரி நைஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார் ஃபார் டேக்கிங் திஸ் எஃபர்ட் அண்ட் கிவிங் அஸ் அ வண்டர்ஃபுல் கிளாஸ். தேங்க்யூ ஸோ மச். Thank you very much. Thank you, Purna, Devina Mataji.
Hare Krishna, Prabhu. Hare Krishna, Kalyani Mataji. And Yes. Prabhuji, thank you so much. Like, ஏற்கனவே எனக்கு மாயப்பூர் ஆஃப்டர் லாங் வெயிட் ஆஃப் 5 years ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரும் போகும்போது அவ்வளோ ஃபீல் பண்ணேன் நான் இங்க உட்காந்து. அண்ட் எவ்ரிடே தே யூஸ் டு சென்ட் போட்டோஸ். அப்படியே இங்க பாடி தான் இங்க இருந்துச்சு. மை ஃப்ரெண்ட் டிவோட்டிஸ் யூஸ் டு டீஸ் மீ. நாங்க அவங்க தான் போகும்போதெல்லாம் நீ பாடி அங்க இருக்கு, பட் உன்னோட ஐநோ. ஆனா அப்ப இருந்ததை விட இப்ப இன்னும் அந்த லைக் எக்ஸைட்மெண்ட் இருக்கு. பட் சடன்லி காட் ஒரு டல்னஸ் பிகாஸ் ஆஃப்டர் லாங் ஸ்ட்ரகிள் இல்ல, ஷார்ட் ஸ்ட்ரகிள், ஐ காட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பர்மிஷன். ஸோ ஒரு மாதிரி அந்த ஒரு வைப் போன மாதிரி ஒரு ஃபீல், என்னடா ஏன் நமக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் இல்லை அப்படின்ட்டு. பட் தேங்க் காட் ஐ லிசன் டு டுடே செஷன் அண்ட் யூ டிவோட்டிஸ் ஆர் தேர் டு பிரிங் தட். நான் எதுக்கு கவலைப்படணும், அந்த எந்தூசியாசம் கொடுக்கறதுக்கு நீங்க இருக்கீங்க. ஒன்லி திங் ஐ ஹேவ் டு பி கனெக்டட் வித் ஆல் ஆஃப் யூ. அது மட்டும்தான் என்னோட டியூட்டி. லைக் கேஷவப்ரியா மாதாஜி, எல்லா மாதாஜிஸ், நீங்க ரொம்ப 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 தேங்க்ஸ் இதை கொடுக்கறதுக்கு. ஐம் வெரி, இப்போ எனக்கு பேக் டு ஸ்பிரிட் வந்த மாதிரி இருக்கு. கமிங் டு ஐ ஹேவ் தட் ஸ்பிரிட். ஒன் மோர் திங், அந்த ஜென்ம ஐஸ்வர்யா கரெக்டா இப்ப போய்கிட்டு இருக்கு. மாதாஜி வந்து குந்தி மகாராணி பிரேயர்ஸ்ல. ஓகே, ஐ தாட் இட் இஸ் a coincidence. Lord's mercy. But anyways, like this lesson is, ஏன்னா அந்த எந்த ஐடென்டிட்டியோட நம்ம உள்ள போக முடியாது. And I myself had that experience, like மணியோ அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒன்லி பை லார்ட்ஸ் மர்சி. அண்ட் டுடே வி கேம் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் நித்யானந்த பிரபு அவருடைய கருணை இருந்தா மட்டும்தான் நம்ம போக முடியும் அப்படின்றது ரொம்பவே புரிய வச்சீங்க. தேங்க்யூ சோ மச் பிரபு. ஒரே ஒரு டவுட், லாஸ்ட் மாயா பத்தி சொன்னீங்கல்ல, அதாவது அங்க மாயா இல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு ஐ டோன்ட் ஐ மிஸ்ட் இட். மாயா வந்து they won't reveal for, அதாவது டிவோட்டிஸ் இல்லாம அந்த மூட் இல்லாம போறவங்களுக்கு ஏதோ சம்திங் யூ டோல்ட். ஐ didn't get it properly. Okay, அதாவது okay, so if somehow the other நீங்க உள்ள வந்துட்டீங்க but you don't have that mood, the devotional mood இல்ல அப்படினா நீங்க மாயாப்பூர்லயும் விருந்தாவன்லயும் எல்லா தாம்ஸ்லயும் நீங்க நிறைய so called materialistic things நீங்க நிறைய பார்க்கலாம். நிறைய பேர் வந்து டீ காஃபி குடிப்பாங்க, சிகரெட் குடிப்பாங்க, they will smoke, they will tea, coffee, நிறைய all these things will be there. Okay. But for a devotee who has that devotional vision, இந்த மாதிரி ஒரு mood, இந்த மாதிரி associationல இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டு நம்ம போறோம் அப்படின்னா these things will not affect us. We will all constantly be absorbed and the தாமோடைய மகிமை, தாமோடைய பகவானுடைய மகிமையில absorbed இருப்போம். இல்லனா we will be covered. Maya is always there to cover us. Okay, she'll cover us. Actually she's not there, but namakku and ஒரு moodனால she'll cover. But actually she will facilitate that. நம்ம வந்து அந்த ஒரு மைண்ட் செட்டோட போறோம், ஒரு டிவோஷன் மைண்ட் செட்டோட போறோம் அப்படின்னா Maya will make sure that you are not disturbed. Same Maya. Amazing. Same Maya will help us not get distracted. So like that. Amazing. Thank you so much, and thanks Keshwabhya Mataji for arranging for this, for mercy. Thank you Prabhu. Waiting for the next session. Hare Krishna. Prabhuji, ரொம்ப அருமையான மிக அருமையான செஷன். அது வந்து அதே இந்த மூட் செட்டிங் வந்து அழகா கொடுத்துருக்கீங்க. இந்த நவதீப் தாம்ல நம்ம வந்து இந்த 9 இடங்களுக்கும் போகிறோமா? We'll let you know. அந்த ஐட்னரி நம்ம வந்து we will very soon will let you know எங்கெங்கெல்லாம் நம்ம போக போறோம் அப்படின்ட்டு. We will let you know the itinerary completely. ஓகே. அது அந்த மூட் வந்து இப்பவே செட் ஆயிடுச்சு. இப்போ அந்த 9 தான் அந்த மனசுக்குள்ளேயே இருக்கு. அந்த பிக்டோரிக்கல் இந்த வே யூ ஹவ் பிரசன்டட் அது வந்து அப்படியே மனசுக்குள்ள பதிஞ்சிடுச்சு. மிக அருமையான செஷன். ஸோ அடுத்த செஷன் இப்போ அடுத்த வாரம் தானா இல்லை இந்த வாரத்திலேயே? அடுத்த வாரம். எவ்ரி Sundays 6 PM. சரி, இப்போ அடுத்த வாரத்திற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். கண்டிப்பா. மிக்க நன்றி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தண்டவத் பிரணாம் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. வெரி நைஸ் செஷன் பிரபுஜி. உண்மையாலுமே நீங்க சொல்ல அப்படியே அந்த ஸ்டோரிக்குள்ளாரியே டிராவல் ஆகலாங்க பிரபுஜி. அப்படிதான் இருந்ததுங்க பிரபுஜி. நைஸ். ஆரம்பத்துல இருந்தே எப்பவுமே நீங்க உங்களுக்கு நேம் சூஸ் பண்ணதே அப்படிதான் சூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டே இருப்பேன் பிரபுஜி. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எப்பவுமே அந்த கதை சொல்றதெல்லாம் உண்மையாலுமே ரொம்ப கிரேட் பிரபுஜி. தேங்க்யூ வெரி மச். உண்மையாலுமே அப்படியே உள்ளாரே டிராவல் பண்ணி கூட்டிட்டு போன மாதிரியே அங்க திரும்பவும் போன மாதிரியே இருந்தது பிரபுஜி. ரியலி கிரேட். தேங்க்யூ ஃபார் ரிமைண்டிங் மீ. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து என்னோட குரு மகாராஜ் ஸ்ரீல வைசேஷிக தாஸ் அதிகாரி குரு மகாராஜோடைய வியாஸ் பூஜா பிளஸ் என்னுடைய இனிஷியேஷன் தினம். கேஷவப்ரியா மாதாஜி அண்ட் வித்யாசாகர் மாதாஜியோட பிரசன்ஸ்ல நடந்த இனிஷியேஷனுடைய நாள் இன்னைக்கு தான்.
So Very I nice, very turned nice. 4 years old today. So Hare Krishna, Hare. so அதனால அந்த இந்த புண்ணிய தினத்துல we have started this Mayapur virtual yatra. Thank you Yes. very much. Okay. Thank you very much. Hare Krishna. Yes, thank you, Kavin, Kritika Shri, Tilgavati Mataji, Kamakshi Mataji, Geeta Mataji, Harshavardhini, Revati Mataji, Mainavati Mataji, Kavin. Yes, thank you so much. Anything else? பிரபுஜி ஒரே ஒரு டவுட், அந்த மாயாப்பூர்ன்ற நேம் அப்பயே இருந்ததா இல்ல நவ்தீப்ல அந்த ஐலாண்ட் பேரோட இப்ப இருக்கிற மாயாப்பூர்ன்ற நேமே அப்ப மாயாப்பூர்னு இருந்ததா? Yes, yes, Mayapur முன்னாடி இருந்தது actually. இந்த வாஸ் a temple also like இப்ப அததான் டெவலப் பண்ணி இப்ப பெருசாக்கிட்டாங்களா எனக்கு தெரியாது. இப்போ கட்டிட்டு இருக்கிறது வந்து TOVP, டெம்பிள் ஆஃப் வேதிக் பிளானட்டோரியம். இந்த பிக்சர் நீங்க போஸ்டர்ல பார்த்திருக்கிற அந்த பிக்சர் வந்து தட் இஸ் அது வந்து வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் டெம்பிள், பிகெஸ்ட் டெம்பிள் அப்படின்னு வரப்போகுது. இட்ஸ் நாட் yet complete. ஸோ அது வந்து தட் இஸ் தேர் இன் தி சென்டர் ஆஃப் மாயாப்பூர். அது போக நிறைய டெம்பிள்ஸ் இருக்கு. அதாவது சைத்தன்ய மகாபிரபு அப்பியர் ஆன இடம் யோகபீட், சைத்தன்ய மகாபிரபு நடந்த காமிச்ச நிறைய லீலைகள், டிஃப்ரெண்ட் இடங்கள் டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல இருக்கு. சென்ட்ரல் டெம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதான் வரப்போகுது ஆக்சுவலா. இந்த மாதிரி ஒரு TOVP இஸ்கானுடைய டெம்பிள் ஆஃப் வேதிக் பிளானட்டோரியம், தி சென்டர் ஆஃப் மாயாப்பூர் அப்படிங்கிறது இப்போதான் கட்டிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இட் வாஸ் அ பிளேஸ் ஆஃப் சைத்தன்ய மகாபிரபுஸ் பாஸ்ட் டைம்ஸ், நிறைய இடங்கள் அந்த மாதிரி. ஸோ லைக் தட். ஆல்ரெடி கோயில் இருக்கு மாதாஜி, ஒரு கோயில் இருக்கு. புதுசா அதே இதுக்குள்ளேயே வந்து இன்னொன்று கட்டிட்டு இருக்காங்க. அந்த டெம்பிள் ஏன்ஷியன்ட் டெம்பிள் தானான்னு கேட்டேன். அதான் கேட்டேன். முன்னாடியே இல்லைங்க, அது அந்த டெம்பிள் இப்போ கரண்ட்லி ஸ்ரீ ராதா மாதவ் டெம்பிள் பிளஸ் பஞ்சதத்வா டெம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீல பிரபுபாத் வந்து கட்டினது. ஸ்ரீல பிரபுபாத் வந்து அவருடைய டிசைபிள், அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ல அவருடைய டிசைபிள்ஸ் பின்னாடி வந்து கட்டிட்டு இப்போ அது வந்து ஒரு டீசென்டான டெம்பிள் இருக்கு. அது கூட ஒரு மேபி 10 times பிகர் ஒரு டெம்பிள் வரப்போகுது. பட் கரண்ட்லி ஒரு டெம்பிள் இருக்கு. ஸோ வி ஹேவ் ராதா மாதவ் அஷ்டசகீஸ் ஒரு சேம்பர்ல, இன்னொரு சேம்பர்ல வந்து you have Panchatattva. Panchatattva deities, all the 5 people. So the ரெண்டு chambers parallel இருக்கும். Like that. You'll see. நீங்க பாப்பீங்க. ஓகே. பர்சனலா இருந்ததா மாதாஜி கட்டினாங்க. நம்ம சரி மாதாஜி. காலத்துல தான் கட்டினது. Yes. Okay. All right. Okay. Dear Shri Chaitanya Mahaprabhu, dear Shri Nityananda Prabhu, dear Srila Prabhupada, dear Shri Guru Parampara, if you so desire, please allow all of us to enter Shri Navadvip Dham and relish the pastimes of Shri Gauranga Mahaprabhu and be a part of Shri Gauranga Leela. If all of you who agree with this prayer, in part or in whole, please unmute and say Hari Bol. Hari Bol. Hari Bol. Thank you so much. Hare Krishna. See you all next week. Hare Krishna. Thank you, Thank you, Prabhu. Hare Krishna. Hari Bol. Hare Krishna, Prabhu.